வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம் பார்க்கலான்னு போகிறேன். அந்த கேமோட பேர் என்னென்னா பே பிளேடுன்றாங்க. அந்த பே பிளேடை பார்த்தீங்கன்னா பம்பரம் தான். பம்பரத்தை வந்து கயிறை வச்சு சுற்றாம ஒரு பிளாஸ்டிக் வச்சு சுற்றுறாங்க. இது ஆல்ரெடி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இது என்னென்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிறாங்க, மஞ்சள் கலர் பிளேட்டை. இல்லை ஏதோ ஒரு கலர் நீங்கள் பிளேட் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 பேர் விளாட்றாங்க. அடித்து வெளியே தட்டினா தான் அந்த கேமில் வின் பண்ணதான் அர்த்தமா. அதில் வந்து அந்த சிகப்பு கலர் வந்து தனியாக நிற்கிது. ஆப்போசிட்டில் 7 பேர் நிற்கிறானுவா. ஒவ்வொருத்தனையும் அடித்து வெளியேற்றுறான். இதுதான் அந்த கேமு. இந்த கேம் பார்த்துட்டு பாருங்கள். அதை பற்றி அடிச்சு ஏற்றான். அடிச்சிட்டான். அடித்து 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. இப்படி 2 பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா ட்ரா மேட்ச் அந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரா மேட்ச்னா 2 பேரும் வெளியே வந்துடுறது. ஒரு பேபிளாடு மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ரிங் அவுட்டு. இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு ரிங் அவுட்டு சொன்னதுக்கு. ஹலோ, கொஞ்சம் இருங்க, நான் மறுபடியும் பேசுகிறேன். அதாவது எப்படின்னா டெலிட் பண்ணிட்டு கட் பண்ணுறது இதான். இந்த அந்த சிகப்பு கலராக இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அர்க்லேஃபா. இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ராக் லியானா. இது 2 கொஞ்சம் பேசிக்கிது பார்த்தீங்களா. கொஞ்சம் பேசிக்கிட்டே இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அடிச்சு வெளியே ஆட்டிவிடும். பார்த்தீங்களா, பாருங்க கிட்டக்கு போ. பாருங்க. மோதாத கிட்டக்கு வா இங்கே வா. இல்லை ஒன்று அடிச்சிடுவான். ஒன்று அடிக்க பாருங்க. வரம்பர் ஒன்று வந்து ஒன்று வெளியே ஏற்றுறேன் பாரு. இங்கே பாரு. அவ்வளோ தோத்துட்டேன். இல்லை 2 பேரும் ட்ரா மேட்ச். 2 பேரும் ஒரே டைமில் விழுந்துட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் அந்த கேம் ஆடுறாங்க. ஆடும்போது ஸ்டார்டிங்கில் காலி. ஸ்டார்டிங்கில் தூக்கி வெளியே போட்டார் அவர். இப்போ உள்ள தூக்கி வச்சோன்னா அடிச்சோன்னா மறுபடியும் கேம் ஆடுறாங்க. இந்த கேம் ஆடி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க படிக்காமல். இந்த குழந்தைங்களும் இந்த கேமில் வந்து மென்டல் டார்ச்சர் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு வெட்டுருப்பாங்க. அந்த சிறப்பு சும்மா இருக்குதா, கூப்பிடுது, வா சண்டைக்கு வா அடிச்சு ஓடு. வாங்கிக்கோ. ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு வெளியே போயிடுங்க. என்னால் போக முடியாது. என்னால் எதுக்கு போகணும்னா, நான் எதுக்கு போகணும்? நான் இங்கே தான் ஆடிட்டு இருக்கேன். நீ ஏன்னா வெளியே போ. அர்க்லேஃப் சொல்லுது, நீ வெளியே போ. அதுக்கு ராக்லியான் அதுவும் சொல்லுது, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆக மொத்தம் இந்த மேட்ச்சு ட்ரா மேட்ச் தான். ட்ரா தான் ஆயிடுச்சு. இதில் வந்து யாருமே ஜெயிக்கலை. இதை ஜெயிக்கிறது எப்படின்னா அதிக நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஜெயிக்கணும். மற்ற 2 சித்திரன்னா ஜெயிக்காது. இப்போ பெகாசஸ்னு ஒன்று இருக்கு. பெகாசஸ் புழுக்கள் அடிச்சு பக்கத்தில் மரத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சு. பெகாசஸ் இதுலேயே அந்த சிகப்பு கலர் அர்க்லியான் தான் ஜெயிக்குது. ஒரே ஒரு அர்க்லியான் மட்டும்தான் ஜெயிக்குது. மற்றதெல்லாம் தோற்று போகுது. ராக்லியான் அது வந்து ஜெயிக்குது. பார்த்தீங்களா, இது ஒன்று அக்வா லெஜன் ஒன்று இருக்குது. அது பாரு அடிச்சு அர்த்தம் பார்ப்பேன். வர சண்டைக்கு இந்த வாங்கிக்க பின்னாடி வர ஒன்று காலி பண்ணுறேன். என் ஃப்ரெண்டில் நீ அடிக்கிறியா? இது ஒன்று அடிக்கிறேன். வரேன் சீக்கிரம் வா. என்ன நீ என் பின்னாடி வர? நான் தர பின்னாடி வந்துருந்தேன். மத்தியா என்ன அடிக்க வரே நீ? நான் மாட்டேன் அடிக்கிறேன். அடிச்சு வட்டுறேன். தொடர முடியல. அவனை என்ன பண்ணுறது? இப்போ கிட்ட போ அடி. அதுதான் இப்போ மேட்ச்சு ட்ரா ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ ஆட்டத்தை ஆடுறாங்க. இந்த ஆட்டத்தை ஆடுறதுனால அடிச்சல விட்டுச்சு பார்த்தீங்களா. இதுதான் ஈகிளை காலி பண்ணிடுச்சு. இப்போ இந்த சிகப்பு கலர் அர்க்லி இது வந்து பார்த்தீங்களா என்னது? அடி சரியான ஆட்டம். அந்த ஆட்டம் கேபிஎஸ் ஆட்டத்தை பாருங்க. கேபிஎஸ் ஆட்டத்தை செம ஆட்டம். கேபிஎஸ் இந்த பேர் தான் கேபிஎஸ்.
ஆடுது பாரு, சாமாட்டம் ஆடுது கேபிஎஸ். நண்பர்களே, இந்த கேம் வந்து 2 பீஸ் உள்ளது 250 ரூபா, 4 பீஸ் உள்ளது 400 ரூபா, இப்படி தான் விற்கிறாங்க. இது வந்து நார்மலாக 10 ரூபா பம்பரம் தான். அந்த பம்பரத்தை வந்து கையில் சுத்தாம, பம்பரன்றது நம்ம கையில் வயரை வச்சு சுற்றி கீழே விடுவோம். அந்த பவர்லாம் நம்ம கையில் இருக்கும். அந்த கையெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போது கீழே வந்துச்சு, பார்த்தீங்க எல்லாம் கீழே வந்துச்சு. எல்லாமே ட்விஸ்டர் டெம்போன்னு ஒன்று இருக்குதான், அந்த ப்ளூ கலரு தான் லாஸ்ட்டாக கீழே விழுந்து சாக போகுது. மற்றது எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிச்சு அந்த சிகப்பு. அர்க்லைஃப்னு ஒன்று இருக்கு சிகப்பு, அதான் அடித்து காலி பண்ண பார்த்தீங்க வரும். இதையும் காலி பண்ணிடு பாருங்க. வாடா வாடா வாடா, அட வெளியே போ வெளியே போ. உன்னை எதுக்குன்னு அரசு, நீ யார் போலி? அவ்வளோதான், உன்னை அடிச்சு தூக்கிட்டு பத்தியா என்ன ஆட்டம் போட்ட நீ, உன்னைய தூக்கிட்ட பத்தியா. சீக்கிரம் சீக்கிரம் உழுந்துரு உழுந்துரு. பத்தியா இந்த சிகப்பு கலர் தோத்துடுச்சு. இனிமே பாருங்க இருக்கிற 7மே ஒரு ஆள்கிட்ட மோதனிச்சு. அந்த ஒரு ஆள் வந்து 7ஐயும் வீழ்த்திட்டான்.